FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. கரூர் சம்பவத்திற்கு பிறகாக தாவேகாவில் விஜய்க்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்கள் அனைவரையும் டெல்லிக்கு வரவைத்து சிபிஐ 3 நாள் விசாரணை நடத்தியது. விஜய்க்கு சம்மன் அனுப்பப்படுமா என்ற ஒரு பெருங்கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில இன்று விஜய்க்கு சம்மன் ஆனது கிடைக்கப்பட்டிருக்கு. எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இதை? சிபிஐ சட்டம் தன் கடமை செய்யட்டுன்னு சிறப்பா தெளிவா செயல்பட்டாங்க. அவங்கள நான் பாராட்டுறேன். தமிழக முதல்வர், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி மாதிரி போல்டா நின்றுக்கணும். அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணாரு, அல்லு அர்ஜுனை அக்யூஸ்டா சேர்த்திருக்கிறாரு. சீமான் கேட்கிறாரு, ஏன் நீங்க குற்றவாளியான விஜயை விட்டீங்கன்னு கேட்கிறாரு. ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ணலன்னு சீமான் கேட்கிறாரு. குறைஞ்சு போச்சு அந்த கேரவனையாவது காவல்துறை காவல் நிலையத்திலோ நீதிமன்றத்துக்கோ கொண்டு போய் கேட்கிறாரு. மற்ற இது விஜய் வந்ததுனால, முறைகேடா வந்ததுனால, கூட்டத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக பல இடங்கள் அந்த ஆள் திரட்டினதுனால, ஒரே இடத்துல குவிச்சு வச்சதுனால, லேட்டா வந்ததுனால அபட்டர் விஜய் தானேன்னு சீமான் சொல்றாரு. தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏங்க நடவடிக்கை எடுக்கல? அப்ப ஒருத்தர் ரசிகர் பலம் உள்ளவன் தனிப்பட்ட வன்மத்துல, உதயநிதி மேல உள்ள வன்மத்துல அவன் ரசிகர்களை ஸ்டாலினுக்கு எதிராக திருப்ப முயற்சி பண்றாப்புல. அப்போ ஸ்டாலின் அரசியல் ரீதியா அது அணுகிறாரு. சட்டப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா 304A டிரைவரை கைது பண்ணமா இல்லையா? வண்டியை காவல் நிலையத்துக்கு கொண்டு போறோமா இல்லையா? அதானுங்க சட்டம். டிரைவருக்கு நோக்கம் இல்லை யாரையும் இடிக்கணும்னு. நெக்லிஜென்ஸ்ல அது நடந்துருது, அவனோட கவனக்குறைவுல நடந்துருது. அவனை குற்றவாளியா போடுறோமா இல்லையா? அப்புறம் கடைசியா அவனுக்கு நோக்கம் இல்லைன்னு யாரும் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லாம அவன் விடுதலை ஆவான். அப்போ குறைஞ்சபட்சம் 41 பேர் கொல்லப்பட்டதுக்கு விஜய் அக்யூஸ்டா சேர்த்திருக்கணுமா இல்லையா? சீமான் கேட்கறது கரெக்டுங்க. சீமான் போல்டா கேட்கிறாப்புல, குற்றத்துக்கே தம்பி தானே காரணம்னு தெளிவா சொல்றாப்புல. ஸ்டாலின் ஏன் பண்ணல? தமிழக அரசு ஏன் பண்ணல? அரசியல் ரீதியா தமிழக அரசு இதை அணுகுது. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட 50 கேண்டிடேட்டுக்கு மேல கிடையாது. மோசடியா 234 தொகுதியில அன்னதானம் போட்டோன்னு ஃப்ராடு தினத்தந்தியை பயன்படுத்தி புசியானது சொல்றாரு. நாம கேட்கிறோம் 35 இடத்துக்கு மேல கிடையாதுன்னு. ஸ்டாலினுக்கு தெரியும், இன்டெலிஜென்ஸ் கையில வச்சுட்டு இருக்கிறாரு, இவங்களுக்கு கேண்டிடேட் இல்லை. அப்போ இவரை நம்ம கைது பண்ணுனா இதை சாக்கா பயன்படுத்தி எடப்பாடி முதல்வர்னு போவார். அப்போ இவர் தனிப்பட்ட வன்மத்துல கட்சி ஆரம்பிச்சு ஒரு வேலையை பார்க்கும் போது அவன் ரசிகனும் நம்ம விஜயை கைது பண்ணிட்டாரு, ஸ்டாலின் அநீதியா கைது பண்ணிட்டாருன்னு அவனும் எடப்பாடிட்ட ஒரு 20 சீட்டு வாங்கிட்டு போனாலும் அது சரியுமா? ஸ்டாலின் அதற்காக சட்டம் தன் கடமையை செய்யாம, சட்டப்படி செயல்படாம சர்டிபிகேட் கொடுக்கிறார். எந்த தலைவரும் அவர் தொண்டர்களை சாக வேண்டும் என்று கருத மாட்டார்கள் சர்டிபிகேட்டே கொடுக்கிறார் ஸ்டாலின். சீமானுக்கு கேள்வி நியாயம், அவரோட பேச்சு நியாயம். சீமானுக்கு பேச்சு எடுத்து பாருங்க. அது சீமான் போல்டா இருக்கிறார். ஒரு ரசிகரும் நீயும் தப்புனா தப்பு தான், கைது பண்ணிருக்கணும், நீ தான் குற்றவாளி சீமான் அடிச்சு சொல்றாரு. இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு அவங்க கூப்பிட்டுருக்கிறாங்க. சிபிஐ சட்டப்படி ரூல் ஆஃப் லா மெயின்டைன் ஆகணும், சட்டம் தன் கடமையை செய்யணும். நீ அரெஸ்ட் ஆகி வெளியே அதுக்கு பிறகு நீ இல்லைன்னு ஆயிட்டு போ. ஏன் அல்லு அர்ஜுன் உன்னோட பெரியவன் தானே? அல்லு அர்ஜுன் பெரிய ஸ்டார் தானே? ரேவந்த் ரெட்டி அரெஸ்ட் பண்ணல, ரேவந்த் ரெட்டி அக்யூஸ்டா போடல. அப்ப சிபிஐ சட்டப்படி நடக்கணும். இப்போ அரசியல் ரீதியாகவும் சிபிஐ இவரை கைது பண்றது கரெக்டுங்கிறதா என்பவரோட கருத்து. அதனால குற்றவாளி ஆயிராது, கன்விக்ட் ஆக மாட்டாரு. நோக்கம் கிடையாது கொல்லணும் நோக்கம். நான் சொல்றதை புரியணும். நீங்க கொலை செய்யணுங்கிற நோக்கம் விஜய்க்கு இல்லை. அவர் அதனால அவர் கன்விக்ட் ஆகணும்னு நான் சொல்ல வரல. பட் 304A ஒரு டிரைவர் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுனான்னா டிரைவர் அரெஸ்ட் பண்றோமா இல்லையா? நெக்லிஜென்ஸ் டிரைவிங்னு அரெஸ்ட் பண்றோமா இல்லையா? அப்போ அந்த நெக்லிஜென்ஸ் இவங்க சைடு இருக்கா இல்லையா? நெக்லிஜென்ஸ் இவங்க இருக்கா இல்லையா? அரெஸ்ட் பண்ணி தானே, காரணமானவங்களை அரெஸ்ட் பண்ணி தானே விசாரணை நடத்தி அது பிறகு பிரேமா பேசி முகாந்திரம் இருக்கா இல்லையா? குறைஞ்சபட்சம் இந்த ஆக்சிடென்ட் காரணமான இந்த கேரவனை கன்ஃபிஸ்கேட் பண்ணிருக்கணுமா இல்லையா தமிழக அரசு? தமிழக அரசு அரசியல் ரீதியா இவர்கிட்ட கேண்டிடேட் கிடையாது, 35 இடத்துக்கு மேல இவருக்கு அன்னதானம் வழங்கல, சும்மா பம்மாத்த அரசியல் போலி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
இந்த போலி கோஷ்டி வந்து கேண்டிடேட் போடுறதுக்குள்ள முயற்சியும் பண்ணல. எடப்பாடி கிட்ட கூட்டணி போயிருவாங்கன்னு நீங்க வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்காம சர்டிபிகேட் கொடுத்து ஸ்டாலின் விடுறாரு. அதோட ரியாக்ஷனும் நம்ம ஈரோடு கிழக்குல பார்த்தோம். அருந்ததியர் மக்கள் மத்தியில ஸ்டாலின் வைத்து பேசும்போது உனக்கு வேணுமா அப்படின்னு இருக்கும். நாங்க ஏன்டா ஸ்டாலினுக்கு எதிராக கை தட்டணும்னு சொன்னவங்க கைது பண்ணணும்னு சொன்ன சீமானுக்கு எதிராக கை தட்டுறாங்க. உண்மையா இல்லையா? பாத்தீங்களா இல்லையா? சோ இப்ப சிபிஐ சட்டம் தான் கடமையை செய்யணும். உண்மையிலே சாட்சிகளின் அடிப்படையில விஜய் குற்றவாளின்னா அவரை கைது பண்ணும், விஜய் அபற்றர்னா கைது பண்ணும். ரேவந்த் ரெட்டி போல்டா நின்ன மாதிரி ஹோம் மினிஸ்ட்ரி போல்டா நிற்கணும். ரேவந்த் ரெட்டி அல்லு அர்ஜுனை கைது பண்ணி அக்யூஸ்டா சேர்த்த மாதிரி கரெக்டா சேர்க்கணும். இதுதான் நியாயம். பட் மீண்டும் சொல்றேன், யாரையும் கொல்லணுங்கிற நோக்கம் விஜய்க்கு கிடையாது, 100% கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நோக்கம் கிடையாது. ஆனா சட்டப்படி விசாரணை நடக்கணும். ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல எப்படி விசாரணை நடக்கணுமோ அதே மாதிரி நடக்கணுங்கிறதா என்னோட பார்வை. சிபிஐ அதை எப்படி கையாள போறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சார், இது வந்து பாஜக சிபிஐ மூலமாக விஜயை கூட்டணிக்குள் அழைத்து வருவதற்காக கூட்டணி அழைச்சி என்னங்க வரும்? ஈரம் மண்ணு ஏற்கட்டி சாம்பலும் அங்க வரும். பல நிரூபிக்காதவரால் ஓட்டை எப்படிங்க டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? அதான் சுதாகர் ரெட்டி தெளிவா சொல்றாரு. அல்லு அர்ஜுனால ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியல. இவரு பவன் கல்யாண் நிரூபிச்சாரு, ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணாரு. விஜயகாந்த் நிரூபிச்சாரு, ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணாரு. ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ அர்ஜுனாவும் தப்பா பேசுறதை எடுத்து ஊடகவியலாளர்களும் பேசுறது ஆச்சரியமா இருக்கு. திருநாக்கர் சண்டன் தெளிவா சொல்றாரு, பல நிரூபிக்காத சிவாஜிக்கு 50 சீட்டு கொடுத்து ஜானகிக்கு ஒண்ணும் இல்ல. வடிவேலு, பாக்கியராஜ், ராஜேந்தர், ராதிகா பலம் நிரூபிக்காத யாருமே ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியல. பலம் நிரூபிச்ச விஜயகாந்த் 8-10 நிரூபிச்சுட்டு டிரான்ஸ்பர் பண்ணார். பலம் நிரூபிச்ச பவன் கல்யாண் டிரான்ஸ்பர் பண்ணாரு. விஜய் பலம் நிரூபிச்சிருக்கிறாரா? அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தானே. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு எப்படி ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? மாங்காமடைய மாதிரிப்பட்ட பாண்டியர்கள் சொன்னாருன்னா நீங்களும் அந்த கேள்வி எப்படி கேட்குறீங்க? சும்மா ஏதோ ஒண்ணு கற்பனையா கட்ட வச்சு விட்டுறணும். நீங்க பலம் நிரூபிச்சா டிரான்ஸ்பர் பண்ணலாம். நான் விஜய் பலம் நிரூபிக்க மாட்டாரு நான் சொல்ல வரல. அவரு பலம் நிரூபிக்க செங்கோட்டையன் கையில் எடுத்திருக்கிறாரு. செங்கோட்டையன் ஊழல் வழக்குல இதானவர் தான். ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தவர் தான். ஓட்டுக்கு 2000 ரூபாய் அவர் தலைமையில ஈரோடு கிழக்குல கொடுத்தாங்க. செல்வாக்கான தலைவர், கொங்கு மண்டலத்துல பவர்ஃபுல் ஆனவர், விஜய்க்கு ஒரு பிளஸ். அப்போ அவர் வந்து கேண்டிடேட் போடுறதுக்கு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் செங்கோட்டையனையும் எடுத்திருக்கிறாரு. ஜேசிடி பிரபாகரன் எம்ஜிஆர் கால வந்திருக்கிறாரு. ஸ்ரீதர் எம்ஜிஆர் கால வந்திருக்கிறாரு. ராஜலட்சுமி எம்ஜிஆர் கால வந்திருக்காங்க. பால்பாக்கி கிருஷ்ணன் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா கால வந்திருக்காங்க. அரவக்குறிச்சி எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ ஜெயலலிதா ஆட்கள் வந்திருக்காங்க. இப்படி ஆட்களை வச்சு கேண்டிடேட் போட்டு பலத்தை நிரூபிச்சுக்கிட்டு திரும்ப ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணலாம். இப்போ மக்களவை தேர்தலில் 39 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டிருந்தாருன்னா 3 நாள் கேண்டிடேட் கூட அவருக்கு கிடையாது. கேண்டிடேட் போட்டிருந்தாருன்னா அந்த ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணலாம். பலம் நிரூபிக்காம கையில வராத ஓட்டை ஒருத்தர் எப்படி டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? பாண்டே மாதிரிப்பட்ட முட்டாள்கள் தான் அந்த இடத்த பேசுவாங்க, கையில வராத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்றது. திருநாக்கரசனும் தெளிவா சொல்லிட்டாரு. பிரேமலதா விஜயகாந்த் கூட கம்பேர் பண்ணி பேசும்போது அவங்க தெளிவா என்ன சொல்றாங்க? 26 எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் வந்தாதான் விஜயகாந்துக்கு மேலா கீழையான்னு தெரியும். நான் என்ன சொல்றேன்? அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. இப்போ 0% தான். இப்போ சீமான் தான் 8.3%. விஜய் லெட்டர் பேடா தான் மக்களவை தேர்தலில் இருந்தாரு. பல நிரூபிக்காத வச்சுக்கிற வெட்டி வெளி போடுறதுக்கா என்ன தண்டத்தை அதுல பண்ண முடியும்? பல நிரூபிச்ச ஒருத்தரை வச்சுன்னா ஓட்டு வரும். வேஸ்ட் அது. சோ பாஜக அப்படியெல்லாம் மிரட்டுறதுன்னு சொல்றதெல்லாம் தவறான ஒரு கருத்து. பாஜக பொறுத்தவரை அவர் பலம் நிரூபிக்கட்டு, பாஜகவுக்கு எதிராக அவர் குற்றம் சாட்டு, பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை அவர் பிரிக்கட்டு. எப்படியும் 20 ஒரு கேண்டிடேட் கிடையாது பெருசா. இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரை தான். ஏதோ ஒரு 5 விழுக்காடுக்கு மேல எவ்வளவு எடுத்தாரோ அது 29ல மோடிக்கு பயன்படும். அதுதானே மோடிக்கு லாபம். பல நிரூபிக்காத வச்சு என்னத்துக்கு தண்ட கர்மாந்திரம்? ஒண்ணு ஓட்டு வராது. ஜானகி சிவாஜி மாதிரி வீணா போகும். ஒரு பக்கம் விஜய்க்கு சம்மன் வந்திருக்கு, இன்னொரு பக்கம் 12ஆம் தேதி போல வந்தாலுமே கூட ஜனநாயகன் படத்துக்கான தணிக்கையானது இன்னமும் முழு. அது உடனே தணிக்கை குழு குழுக்கணும். தணிக்கை குழு இந்த தப்பை பண்ணக்கூடாது. ஒருத்தர் தொழிலை கெடுக்கக்கூடிய வேலையை பண்ணக்கூடாது. தணிக்கை குழுவுல நிறைய மோசடி பேர்கள் வந்துட்டான்னு நினைக்கிறான். நீதியற்றவன் நேர்மையற்றவன் இருக்கிறான். உடனே விஜய் படத்துக்கு தணிக்கை பண்ணி என்ன சர்டிபிகேட்டோ அது ஏதோ ஒரு சர்டிபிகேட், யூஓ, யூஏஓ, யூஓ
ஏயோ சர்டிபிகேட் கொடுத்து நீ முடிச்சிடணும். இப்ப நீங்க கூலி படத்துக்கே யூஏ தானே கொடுத்தாங்க, கூலி படத்துக்கே யூஏ தானே கொடுத்தாங்க. இந்த சிறுவர்கள் பார்க்க முடியல. அப்ப வன்முறை அதிகமா, இதுல வன்முறை அதிகமா யூஏ கொடு, இல்ல ரொம்ப அதிகமா ஏ கொடு, உடனே சர்டிபிகேட் கொடுத்து முடியும். அதுதான் இப்படி இழுத்து அடிக்கிறது தவறு, அநீதி. விஜய்க்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி வன்மையாக தணிக்கை குழு நான் கண்டிக்கிறேன். தணிக்கைக்குழு நடவடிக்கைகள் சரியில்லை. நீ வரலாற்றிலே ஃப்ராட் பண்றதுக்கெல்லாம் தணிக்கை குழு கொஞ்சம் துணை போற. தணிக்கை குழுவில் மோசடி பேர்வல்களும் பணத்தை வாங்கிட்டு தப்பா சர்டிபிகேட் கொடுக்கணும்னு நிரம்பிட்டானோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. தணிக்கை குழுவை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உடனே இந்த படத்துக்கு சர்டிபிகேட் கொடுத்து 9ஆம் தேதி ரிலீஸுக்கு தக்கன என்ன சர்டிபிகேட்டோ அது விருப்பம் உன்னோட இதுக்கு தக்கன கொடுத்து கிளியர் பண்ணு. தணிக்கை குழுவோட நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது. ரசிகர்களை, தியேட்டர் ஓனர்களை, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை பரிதவிக்க வைக்கிறது அநீதி, அநியாயம், வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த ஜனநாயகன் படத்திற்கு வரக்கூடிய அந்த முற்றுக்கட்டைகள் கூட அரசியல் ரீதியான காழ்ப்புணர்ச்சின்னு பார்க்கப்படுது. இது எப்படி சார்? எங்க தணிக்கை குழு கூலி படத்துக்கு கூட யூஏ கொடுத்தாங்களே. மோடிக்கு ரஜினிக்கு எவ்வளவு நெருக்கம்? ஏன் யூஏ கொடுத்தாங்க? யூ சர்டிபிகேட் கொடுத்தா இன்னும் 150 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்குமே. 500 கோடிங்கிறது 650 கோடிக்கு போயிருக்குமே. யூஏ கொடுத்தாங்களே. தணிக்கை குழு உறுப்பினர்கள் மத்தியில ஊழல் இருக்கு, லஞ்சம் இருக்கு, முறைகேடு இருக்கு. நான் குற்றம் சாட்டுறேன். ஏன்னா வரலாற்று தவறுகளுக்கு அவன் துணை போறான். கற்பனை போட்டு என்ன வரலாற்று தவறையும் பண்ணலான்னு துணை போறான்னா தணிக்கை குழு சரியில்லை. தணிக்கை குழு மோசடி பண்றான், தவறு பண்றான். நீ மரியாதையா 9ஆம் தேதி ஜனநாயகம் ரிலீஸ் பண்றதுக்குள்ள இதை இது பண்ணி சர்டிபிகேட் கொடுத்து உடனே கிளியர் பண்ணு. ஈரோடு இதுல நெக்லிஜென்ஸ் விஜய் பகுதியில் இருக்குன்னு சொல்லக்கூடிய நான் தான் ஒருத்தர் தொழிலை கெடுக்க கூடாது, உடனே சர்டிபிகேட் கொடுன்னு ஊழல் பெருச்சாளிகள் சென்சார் போர்டில் நிறைஞ்சிட்டான், முறைகேடானவன் சென்சார் போர்டில் நிறைஞ்சிட்டான். அங்க ஊழல் நடக்குதுங்கிறத நான் வன்மையா கண்டிச்சு அதுல உள்ள அந்த படத்தை சென்சார் போர்டு மெம்பர்ஸ் நான் கண்டிக்கிறேன். ஜனநாயகன் படம் எப்படி எதிர்பார்ப்பு இருக்கும் நினைக்கிறேன்? ஜனநாயகன் படம், சிவகார்த்தியன் படம் ஏறி அடிக்கும் நான் சொன்னா இல்லையா? சிவகார்த்தியன் இளங்கன்று விஜய் குலை தள்ளிய வாழன்னு சொன்னா இல்லையா? விஜய் தான் பெரிய ஆளு சிவகார்த்தியனை விட. விஜய்க்கு ஒரு 60 விழுக்காடு தான் சிவகார்த்தியன் நிற்பார். ஜில்லா, பைரவா இதெல்லாம் விஜய்க்கு மினிமம் கேரண்டி படங்கள். விஜய் தன் தோல்ல சுமந்த படங்கள். அந்த படங்களோட வசூலும் ஆடியன்ஸ் நீங்க அன்னைக்கு ரேட்டு அன்னைக்கு வர வித்தியாசம். அந்த படங்களோட ஆடியன்ஸும் டான் தென் டாக்டர் இதோட ஆடியன்ஸும் ஒப்பிட்டு பார்த்தா சிவகார்த்தியனுக்கு அந்த விஜய் படத்துக்குள்ள இனிஷியல் வேகம் குறைவு தான். பட் சிவகார்த்தியன் எல்லாருக்கும் பொதுவானவர். இந்து, கிறிஸ்தவர், முஸ்லீம், தமிழர், மலையாளி, கன்னடர், திமுக காரன், அண்ணா திமுக காரன், நாம் தமிழர் காரன், பாஜக காரன் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கலைஞர். அவர் கலைஞனுக்கு அரசியல் இல்லை, அவன் எல்லாருக்கும் பொதுவான ஒரு கலைஞர். அப்போ சிவகார்த்தியனுக்கு அபிமானங்கிறது அளவு கடந்தது. விஜய்க்கு அபிமானங்கிறது வெறித்தனமானது. வெறித்தனமா விஜய்க்கு தலைவா படத்துல ஜெயலலிதா அடிச்சாங்க, ரசிக வெறியானா. ஐடி ரேட்ல கிரிமினல் மாதிரி நடத்தினாங்க, ரசிக வெறியானா. தென் சர்க்கார் படத்துல எடப்பாடி கவர்மெண்ட் நாங்க தான் ஜெயலலிதா விசுவாசின்னு ஏஆர் முருகதாஸ் வச்ச இதை நான் முருகதாஸை பாராட்டுறேன். கரெக்டா சொன்னாரு, வரலாற்றை சொன்னாரு. ஏதோ ஒரு மந்திரி கூட அன்னைக்கு சொன்னேன், எல்லாரும் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுன்னு அந்த மந்திரியை வான் பண்ணேன். அவன் மந்திரியா இருக்கும் போது எல்லா நாளும் இருக்க முடியாது, எல்லாரும் எல்லா காலம் ஒரே மாதிரி வான் பண்ணேன். அதுல இவங்க அநீதி பண்ணதுல விஜய் மேல பற்றுதலானாங்க. அப்ப விஜய் மேல பற்றுதல் கொண்ட ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. சிவகார்த்தியனுக்கு எல்லாருமே சிவகார்த்தியனை நேசிக்கிறாங்க. சிவகார்த்தியனுக்கு ஜாதி மதம் கடந்த ஒரு அபிமானம் இருக்கு. விஜய்க்கு தீவிரத்தன்மை இருக்கு, சிவகார்த்தியனுக்கு அபிமானத்தன்மை கூடுதலா இருக்கு. விஜய் தீவிரத்தன்மைக்கு பாஜக எதிர்ப்ப மெர்சல்ல கையில் எடுத்தார், தமிழன் ஒரு இதை எடுத்தார், இப்படி பல அரசியல் நகர்வுகளை செய்தாரு. தாவேக்கான ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார். அந்த கட்சியை தொடங்கி தீய சக்தின்னு சொல்லி திமுக எதிர்ப்பாளர்களை கையில் எடுக்க பார்க்கிறார். அறிஞர் மக்கள் எல்லாம் சீமானதான் எதிர்க்கிறாங்க, இவரை எதுக்கல, ஸ்டாலின் எதுக்கல. நம்ம கூட்டத்திலே பார்த்தோம். இப்படி விஜய்க்கு ஒரு தீவிரத்தன்மைக்கான இது இருக்குது. சிவகார்த்தியனுக்கு எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனாலதான் இவர் படத்துக்கு 2 நாள்ல கிடைச்ச வின்ஸ் ஒரு நாள்ல சிவகார்த்தியன் தட்டி தூக்கிட்டார். பாத்தீங்கல்ல, எதிர்பார்க்கல. நான் சொன்னோம்ல நண்பர்களே, சகோதரர்களே, பிஸ்மியா சகோதரன் தான். அப்புக்கு எனக்கு பிஸ்மிக்கு என்ன இருக்கு, அந்த அண்ணன் என் சகோதரர் தான். இவரு செய்யாறு பாலியா சகோதரர் தான். சொன்னேனா இது சிவகார்த்தியனுக்கு
எதிர்ப்பு கிடையாது, எல்லாரும் சிவகார்த்தியனை நேசிப்பாங்க. அந்த இடத்துல சிவகார்த்தியன் ஏறிடுவாரு. படம் மெரிட்டா இருந்ததுன்னா சிவகார்த்தியன் ஏறிடுவாரு. பலம் விஜய்க்கு தான், ஓப்பனிங் விஜய்க்கு தான். சென்சார் போர்டு 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகத்தக்கன உடனே கிளியர் பண்ணி கொடுக்கணும். அது கண்டிக்கத்தக்கது சென்சார் போர்டோட நடவடிக்கைகள். பட் சிவகார்த்தியனுக்கு அபிமானம் ரொம்ப பெருசு. இளங்கன்று இப்ப சிவகார்த்தியன் ஸ்ரீலீலா லவ் சீன் வந்து ஒரு லவ் இதுல வந்து பெரிய அளவுல இருக்குன்னு நான் எதிர்பார்க்கேன். ஸ்ரீலீலா பெரிய டான்சர், மிகப்பெரிய டான்சர். பட் இந்த படத்துல டான்ஸ் இதுக்கு கொடுத்துருக்காங்களோ வாய்ப்பு எனக்கு தெரியல. இருந்தா அது தூக்கும். ஸோ ஒரு படமா பார்க்கும்போது சிவகார்த்தியனுக்கு வந்து எல்லாருமே சிவகார்த்தியனை ஜாதி மதம் மொழி அரசியல் கடந்து நேசிப்பாங்க. விஜய்க்கு அரசியல் ரீதியா தாவேகா தொண்டர்கள்லாம் விஜய வந்து வெறித்தனமா அனுப்பாங்க. தாவேகா தொண்டர்கள் செங்கோட்டையெல்லாம் விஜய்க்காக ஸ்ட்ராங்கா அனுப்பாரு. ஏன்னா தாவேகா அவரு தாவேக்கால பொங்கு மண்டல அமைப்பாளர். சிவகார்த்தியனுக்கு இப்படிப்பட்ட ஆதரவு வளையம் கிடையாது. ஆனா எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கலைஞர் நாட்டு நல்ல டான்சர், ஒரு சாதாரண ஒரு பின்புலத்துல இருந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா வந்து ஒரு திரையில வந்து அப்பாவோ அம்மாவோ பெருசா கிடையாது. அப்போ ஒரு எளிய பின்புலத்துல இருந்து வந்தாலும் சிவகார்த்தியனை எல்லாரும் நேசிப்பாங்க. விஜய்க்குள்ள வெறித்தனம் சிவகார்த்தியன் மேல இருக்காது. உங்களுக்கு அந்த வெறித்தனத்துக்கும் அபிமானத்துக்குள்ள வித்தியாசத்தை நான் சொல்லும்போது புரியும். இதெல்லாம் நான் ஸ்டடி பண்ணி தான் 2வது நாள் புக்மை ஷோவில் இது சிவகார்த்தியனுக்கு பராசக்தி, விஜய்க்கு ஜனநாயகனோட அதிக சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நான் சொன்னேன். நான் வந்து சொன்னதை சரின்னா நீங்க ஒத்துக்கிடுங்க, இல்லைன்னா நான் அதை பின்வாங்கிக்கிடுறேன்னு சொன்னேன். இத்தனைக்கு நான் எதுக்காக சொன்னேன்னா சிவகார்த்தியன் ரிலீஸ் பண்ணது ஸ்ட்ராட்டஜிக்கலி கரெக்டுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். அதுதான் இன்னைக்கு நடக்குது. இந்த வியூஸ்ல வந்து மோசடி பண்ணிட்டாங்க, ஸ்கேம் அப்படிலாம் சொல்றாங்க. யூடியூபுக்கு ஏன் ஸ்கேம் பண்ணணும்? சிவகார்த்தியன் யாரு, விஜய் யாரு? யூடியூப் ஓனர் கிறிஸ்தவனா தான் இருப்பாப்ல, கிறிஸ்தவரா தான் இருப்பாப்ல. அல்லது யூடியூபுக்கு சிவகார்த்தியன் கொண்டு பணம் கொடுத்தாரா? அப்படியெல்லாம் இல்லை. அதே இதுல வந்து லைக்ல வந்து விஜய் மேல நிற்கிறாருல்ல, நம்ம விஜய்க்கு தீவிர ரசிகர்லாம் லைக் கொடுத்துட்டு போயிடுறான். சிவகார்த்தியன் மேல ஒரு அபிமானத்துல பாக்குறவங்கலாம் சரி பார்த்துட்டு அப்படி போயிடுறான். அப்ப விஜய்க்கு லைக் கொடுக்குறான்ல. அப்ப நம்பர் ஆஃப் வியூஸ் சிவகார்த்தியனுக்கு ஏறது இல்லை, நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் பராசக்திக்கு ஏறினா வசூல் வந்துடும் இல்ல. நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் இந்த ட்ரெய்லர் வியூஸ் ஏறின மாதிரி படம் ரிசல்ட் நல்லா இருந்து ஆடியன்ஸ் ஏறினா வியூஸ் வந்துட்டுல. பெருஞ்சர் அண்ணா பெருந்தகையோட ஒரு அந்த தோற்றமும் அவர் சொல்லக்கூடிய விஷயமும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும். அதை நாம் தமிழர் சீமான் அதை ஆர்கியூ பண்ணுவார். சாட்டை திருமுருகன் அந்த ஆர்கியூமெண்ட்டை வச்சுட்டாரு தம்பி. என் தம்பி சாட்டை திருமுருகன் அந்த ஆர்கியூமெண்ட்டை வச்சுட்டாப்புல. இது தமிழர்களின் போராட்டம், மாணவர்களின் போராட்டம், திமுக போராட்டம் அல்ல. திராவிட இயக்கம் அதை பயன்படுத்திக்கிட்டுங்கிறத நாம் தமிழர் பயன்படுத்துவாப்புல. அதே மாதிரி சிவகார்த்தியன் கடைசியா பேசக்கூடிய வசனத்தையும் சீமான் பயன்படுத்துவாப்புல. மேலும் சிவகார்த்தியன் சீமான நேர்ல போய் பார்த்ததும் அதுவும் நாம் தமிழர் தம்பிகள் சிவகார்த்தியன் மேல ஒரு படுதலா இருப்பாப்புல. மைக் படத்தை போட்டுக்கிட்டு ரெட்டை வேடம் போட்டார் இல்லையா? பைபிளோட சத்தியம் பண்ணுங்க, ஜான் ஆரோக்கியசாமி ஜோசப் விஜய் வசூலுக்காக மைக் படத்தை போடலன்னு. கண்டிப்பா வசூலுக்காக தான், கோட்பட வசூலுக்காக தான் சீமானுக்கு மைக் பட சின்னத்தை அவங்க விளம்பரத்துல போட்டாங்க. அதுக்கு பிறகு அரசியல் வந்த பிறகு நடுநிலைன்னாங்க. அது மாற்றம் பல்டி. சிவகார்த்தியன் போல்டா வந்து சீமான பார்த்தாப்புல. அது மாதிரி இது தமிழ் சென்ட்ரிக்கான படம் போது நாம் தமிழர் வந்து இந்த படத்துக்கு ஆதரவு வளையத்துல வருவாங்க. குறிப்பா பேரறிஞர் அண்ணா பெருந்தகையை காட்டுறது நல்லா இருக்கு. எனக்கு அண்ணா மேல விமர்சனங்கள் உண்டு. பட் ஒரு நல்ல மனிதர், யாரையும் பழி வாங்காம எல்லாத்தையும் வளர்த்துட்டு வருங்கிறதுல அண்ணா மேல எனக்கு ஒரு பாசம் உண்டு அண்ணா மேல. சோ அண்ணாவை பார்க்கும்போது நமக்கு அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. அது வேற விஷயம். இதை தாண்டி இந்த இந்தி போராட்டத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்ச வரலாறும் உண்டு. பெருந்தலைவர் காமராஜ் ஒரு தமிழனா இந்தியாவே ஆட்டி படைச்சிட்டு இருந்தாப்புல. பிரதமர் சாஸ்திரி காமராஜரை வந்து பார்த்தாப்புல, கிங் மேக்கர்களால பெரிய அளவுல உயரத்துல இருந்தாப்புல. பட் அவரை அரசியல் ரீதியா பலகீனப்படுத்தணும், அவர் இந்திய அரசியல்ல பெரிய ஆளுமை செலுத்தக்கூடாதுன்னு அவருக்கு எதிரான வடபல சக்திகள் தான் இந்த இந்தி இதை அந்த நேரத்துல கொண்டு வந்து காமராஜருக்கு செல்வாக்க அடிக்கணுங்கிறக்காக தான் பண்ணாப்புல. அரசியல் ரீதியா காமராஜால 62 தோற்கடிக்கப்பட்ட ஆதித்தனார் தினத்தந்தி ஆதித்தனார் பல லட்சக்கணக்கான பணங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு, ஃபண்ட் பண்ணாரு. இது உண்மை. பட் ஒட்டுமொத்த இது என்னன்னா இந்தி திணிப்ப ஒவ்வொரு தமிழனும் எதிர்த்தான். அது ஐயா நடராஜன் இதை சொல்றாரு, காமராசன் சொல்றாரு, கே சீனிவாசன் சொல்றாரு, பலரும் சொல்றாங்க. எவிடன்ஸ் இருக்குது.
பட் காமராஜரோட அகில இந்திய ஆளுமையை மட்டம் தட்டணும். பிரைம் மினிஸ்டரே கிங் மேக்கர் காமராஜர் வீடு தேடி வந்து சாஸ்திரி பார்க்காரு. இந்த நிலைமையை வீழ்த்தணுங்கிறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு அரசியல் சதிதான் இந்த இந்தி போராட்டத்துல இருக்குது. அதே இந்திய எதிர்ப்பு போராட்டம் நேரு உறுதிமொழியை சட்டமாக்கணும்னு கலைஞர் சொல்லும் போது ஏன் நடக்கல? PH பாண்டியன் டிஸ்குவாலிஃபை பண்ணார, என்ன நடந்தது? எனிவே இந்த போராட்டம் மக்களின் உணர்வுபூர்வமான போராட்டம். இந்த போராட்டம் ஜாதி மதம் கடந்து ஒட்டுமொத்த தமிழர்களும் மொழி உணர்வால் நின்ன ஒரு போராட்டம். சுதந்திர போராட்டத்துக்கு அடுத்தபடி பெரிய போராட்டம் தமிழர்கள் நின்னது இந்த போராட்டம். அந்த போராட்டம் அண்ணாவை ஆட்சி கட்டுல கொண்டு வர்றதுக்கு உதவிச்சு. சோ அண்ணா அதை பயன்படுத்துறாரு. அந்த வரலாற்று உண்மையை தெளிவா சொல்றதுக்கு சுதா கொங்காராவுக்கு என்னோட பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது போல அண்ணா ஒரு அரசியல்வாதியா அதை சாதுரியமா பயன்படுத்தினாருங்கிறதும் தெளிவா சொல்லுது. அண்ணாவா வரக்கூடிய அந்த சீனு அந்த இதுவே சிறப்பா இருக்குது. சோ இந்த வகையில பலரும் பார்த்து குறியீடு அது இதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஜனநாயகம் இருக்கும். குறிப்பா வில்லன் கேரக்டர்ல வர காட்டுறது கூட எங்க குலசாமின்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கும். படம் பார்த்தாதான் என்ன சொல்றாங்கன்னு அந்த கேரக்டர் சொல்ல முடியும். இப்படி பல அம்சங்கள் மக்களுக்கு பெரிய ஆர்வத்தை கொடுத்துட்டு ஈழ பிரச்சனை, வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜி, தமிழ் உணர்வு, இது எல்லாம் உலகம் உள்ள தமிழர்கள் மத்தியில ஜனநாயகம் ஒருத்தோட பார்க்கணுங்கிற உணர்வை ஏற்படுத்தும். இதைத்தான் நான் அன்னைக்கே ப்ரெடிக்ட் பண்ணினேன். அது இன்னைக்கு நடக்குது. நான் மீண்டும் சொல்றேன், சிவகார்த்திகேயனோட விஜய் தான் பெரிய ஆளு. ஆனா பராசக்தி படம் சுதா கொங்காரா சைன் பண்ணா வரலாம். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.